ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வேண்டுமா, அமைச்சர் பதவி வேண்டுமா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. செந்தில் பாலாஜி வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த கேள்வியை வைத்திருக்கிறது. செந்தில் பாலாஜியின் ஜாமீன் கோரிய வழக்கில் நீதிமன்றம் இதனை கேட்டிருக்கிறது. அமைச்சர் பதவி வேண்டுமா அல்லது ஜாமீன் வேண்டுமா என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ராஜவ் இணைந்திருக்கிறார். ராஜவ், செந்தில் பாலாஜி வழக்குல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, என்ன கேள்விகளை முன் வச்சிருக்கு? அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட அந்த ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் இந்த விஜயகுமார் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கை தொடர்ந்தார். அந்த வழக்கினுடைய விசாரணை நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் இந்த விவகாரத்தில் செந்தில் பாலாஜி தரப்பில் விரிவான அந்த பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டதை உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் மனுவை நாங்கள் மீறவில்லை என்று அவர்கள் தரப்பிடமிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் அவர் அமைச்சராக இருந்தபோது அவர் சமரசம் செய்த விதம் குறித்து அந்த கண்டுபிடிப்புகள் பதிவு செய்யப்பட்டனவா என்ற கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். தொடர்ந்து செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க வேண்டுமா அல்லது அமைச்சர் அவர் பதவி வேண்டுமா என்று ஒரு கேள்வி முன்வைத்திருந்தார்கள். குறிப்பாக அந்த ஜாமீன் வழங்கிய பொழுது அமைச்சராக பதவியேற்க அனுமதி வழங்கப்படவில்லை என்று நீதிபதிகள் விளக்கம் அளித்திருந்தார்கள். இதற்கு செந்தில் பாலாஜி தரப்பில் சட்டப்பூர்வமாக ஜாமீன் கிடைத்தவுடன் தான் அவர் அமைச்சராக பதவியேற்றார் என்று விளக்கமானது வழங்கப்பட்டிருந்தது. அதற்கு நீதிபதிகள் அதிகாரத்தை பயன்படுத்தி சாட்சியங்களை கலைக்க மாட்டார்கள் என்று எப்படி கூற முடியும்? அதே போல அந்த மெட்ரிக் அடிப்படையில் நாங்கள் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கவில்லை, அரசியல் சாசன பிரிவு 21 மீறியதாக காரணமாகதான் அந்த ஜாமீன் வழங்கப்பட்டதாக நீதிபதிகள் தெரிவித்திருந்தார். இதற்கு செந்தில் பாலாஜி தரப்பு அவர் சாட்சியங்களை கலைப்பார் என்ற அச்சம் இருந்தால் வழக்கு விசாரணை வேறு மாநிலத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நீதிபதிகள் முன்வைத்திருந்தார்கள். ஆனால் வேறு மாநிலத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நாங்கள் நிராகரிப்பதாக நீதிபதி திட்டவட்டமாக தெரிவித்திருந்த நிலையில் வழக்கு நடந்த விசாரணையானது வரும் திங்கட்கிழமைக்கு மீண்டும் பட்டியலிடப்பட்டிருக்கின்றது. அடுத்த கட்ட அந்த முடிவுகள் இந்த முடிவு எடுக்க அந்த கால அவகாசம் வேண்டும் என்று கபில் சிபில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அது தொடர்பான அந்த வழக்கு விசாரணை மீண்டும் திங்கட்கிழமை தொடரும். ஆனந்தி. ராஜவ், வரும் திங்கட்கிழமைக்கு வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வரும் திங்கட்கிழமையே செந்தில் பாலாஜி வழக்கு முடிவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? அன்றைய தினமே தீர்ப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? குறிப்பாக அமைச்சர் பதவி தொடர்வாரா என்பது குறித்த பதிலளிக்க வேண்டும் என்று கால அவகாசம் வழங்கி இந்த நீதிமன்றம் தற்போது இந்த உத்தரவாதத்தை பிறப்பித்திருக்கின்றார்கள். அதாவது திங்கட்கிழமை வரை அவருக்கு அந்த கால அவகாசம் இருக்கிறது. அன்றைய தினம் அவர் அமைச்சராக தொடர்வாரா இல்லையா போன்ற விஷயத்தை அவர்கள் முன்வைப்பார்கள். அதன் அடிப்படையில் தான் அடுத்த கட்டமாக இந்த விசாரணையோட நகர்வு இருக்கும். ஏனென்றால் அமைச்சர் தொடர்வாரா அல்லது ஜாமீனை ரத்து செய்வா என்ற அந்த கேள்விகளை ஏற்கனவே இன்றைய தினம் நீதிபதிகள் முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் திட்டவட்டமாக அவர்கள் தங்களுடைய இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக செந்தில் பாலாஜி தரப்பு அந்த பதில் மனுவில் என்ன கூறப் போகிறார்கள் என்பதன் அடிப்படையில் தான் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும். ஆனந்தி. தகவல்களுக்கு நன்றி ராஜவ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.